நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் அதிக எண்ணிக்கையில் இந்தியர்கள் சிறு தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்கு 7 லட்சம் ரிங்கிட் நிதியுதவி போதுமானதாக இருக்காது. எனவே கூடுதலான நிதியை மித்ரா வழங்க வேண்டும் என அம்மாநில தொழில் முனைவோர், மனிதவளம், கூட்டுறவு, பருவநிலை மாற்றம் மற்றும் பயனீட்டாளர் துறைக்கான அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் மித்ராவை கேட்டுக் கொண்டார். அதேவேளை நெகிரி செம்பிலான் மாநில அரசாங்கம் தும்ஸ் கடனுதவி திட்டத்திற்கு கூடுதலான நிதியை எதிர்வரும் மாநில அரசு பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும் எனும் கோரிக்கை எதிர்வரும் சட்டமன்ற அமர்வில் முன்வைக்கப் போவதாகவும் ரெப்பா சட்டமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார். நெகிரி மாநிலத்தில் உள்ள இந்திய சிறுதொழில் வியாபாரிகள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்திக் கொள்வதற்கான வசதிகளை அரசாங்க நிதி உதவிகள் மூலமாக பெற்றுத் தருவதில் நெகிரி செம்பிலான் இந்தியர் தொழிலியல் வர்த்தக சங்கம் காட்டி வரும் முயற்சிகளுக்கும் அதற்கான திட்டங்களுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். முன்னதாக பேசிய சங்க தலைவர் மு. திருநாவுக்கரசு, மலேசிய இந்தியர்கள் இந்நாட்டில் தொழில் செய்வதற்கு எந்தவொரு தடையும் இல்லை என்றும், தொழில் ரீதியாக வெற்றி கண்டவர்கள் பலர் என்றும் சுட்டிக்காட்டினார். கடந்த 2023 நிதி திட்டத்தில் நெகிரி செம்பிலான் இந்திய சிறுதொழில் வியாபாரிகளுக்கு உதவும் நோக்கத்தில் 7 லட்சம் நிதி வழங்கி இருந்தது. அந்நிதி குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வியாபாரிகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்றும், அதற்கான நிதியுதவி கேட்டு 252 பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர். எனவே அதற்கு இவ்வாண்டு நிதியுதவியில் கூடுதலான நிதி ஒதுக்க வேண்டும் எனும் கோரிக்கையும் மித்ரா தலைவர் பிரபாகரனிடம் முன்வைத்துள்ளோம். அவரும் தருவதாக கொள்கை அளவில் வாக்குறுதி அளித்துள்ளார். இதனிடையே டெக்கூன் மூலமாக இம்மாநிலத்தில் இதுவரை மொத்தம் 11.2 மில்லியன் ரிங்கிட் கடனுதவியை இந்திய சிறுதொழில் வியாபாரிகளுக்கு பெற்று தந்துள்ளோம் என திருநாவுக்கரசு கூறினார். இங்கு சிரம்பான் ரோயால் சுங்கை உஜோங் கிளப்பில் நடைபெற்ற சங்கத்தின் 36வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் முன்னதாக சங்க செயலாளர் திருமதி கோமதி சந்திரசேகரன் வரவேற்பு உரையாற்ற, அதன் நன்றி உரையில் பேசிய சங்க துணைத் தலைவர் டாக்டர் கருடா சிவா வருகையாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். Saya sangat gembira melihat begitu ramai di antara ahli kita di sini hari ini bersama-sama untuk menyokong dan menyumbang kepada kejayaan berterusan persatuan kita. Members, ஏறக்குறைய நம்ம 4.2 மில்லியன் தெக்கூன் கடனுதவி பெற்று தந்திருக்கோம். இந்த கடந்த 4 ஆண்டுல நமது சார்பில் மொத்தம் பார்த்தீங்கன்னா நெகிரி மாநிலத்தில் 11.2 மில்லியன் இதுவரைக்கும் இந்திய வர்த்தகர்கள் பெற்றிருக்காங்க. என்ன ஆரம்பிச்சாலும் கீரை கிடைக்க எதிர்கடை இருக்கும் இல்லைங்களா? 7 லட்சம் கொடுத்தாங்க மித்ரா. 7 லட்சம் 2023 ஃபண்ட்ல இருந்து ஆல்மோஸ்ட் 700,000 நம்ம கையில் இருக்கு. அதுக்கான தேவைகள் நம்ம முதல்ல போனோன்னு இதை அனௌன்ஸ் பண்ணோன்னா 32 பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணாங்க முதல் 2 வாரத்தில். நம்மளும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொகுதியாக போய் பார்லிமெண்ட் அங்கு உள்ள அலுவலை பார்த்து அவர்கள் அலுவலகத்தை பயன்படுத்தி நம்மளை சார்ந்தவர்கள் குறைந்தது 5 பேர் அங்கே அமர்ந்து உங்களோட டாக்குமெண்ட்லாம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி சப்மிட் பண்ணதுல இது வரைக்கும் 262 அப்ளிகேஷன் வாங்கிருக்கோம். ஆனா 262 வாங்கி என்ன செய்ய போறீங்க அப்படின்றது எல்லாரோட கேள்வி. ஒய்பி பிரபாகரன் நிகழ்வுக்கு வந்திருந்த போது அங்க வந்திருந்தவர்கள் எண்ணிக்கை 350 பேர். 350 பேர் வந்தா நீங்க 7 லட்சத்தை தலா 5000 வெள்ளி பிரிச்சாலும் 125 பேரை தாண்ட முடியாது. அப்போ ஒய்பி பிரபாகரன் என்ன உறுதி கொடுத்தாருன்னா, இப்போ உள்ள 7 லட்சம் 2023 ஆண்டின் ஃபண்ட். அப்படி நெகிரி மாநிலத்தில் அப்ளிகேஷன் அதிகமாக இருந்தால் அவர் 2024 ஃபண்ட்ல இருந்து கொடுப்பதாக உறுதி கொடுத்துள்ளார். அது ஒரு நற்செய்தி. ஆகவே நம்மளோட பிரச்சனை என்னன்னா, கேட்டோம் கிடைக்காது, இது நமக்கு இல்ல மலாய்க்காரர்களுக்கு மட்டும்தான், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளே முடிவு பண்ணிக்கணும். அது தப்புன்றது என்னோட தாழ்மையான கருத்து. இது நமது நாடு எனும் வெறி கொண்டவன் மட்டுமே இது நமது உரிமை இல்லைங்களா? இது நம்ம நாடு. அப்ப நம்ம இந்த நாட்டில் வியாபாரம் பண்றதுக்கு யாரும் நம்ம நிறுத்தது கிடையாது. இருக்காங்களா? 2 பிரைவேட் ஜெட் வச்சிருக்க இந்தியர்களும் மலேசியாவில் உண்டு, சந்தித்திருக்கிறேன். பல 100 கோடி. ஸோ என்னன்னாக்கா என்எஸ்ஐசி மூலியமாக இன்னும் சில விஷயங்கள், அதாவது மித்ரா அவங்க வழங்கினது 7 லட்சம் வெள்ளி இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா அந்த தொகை பத்தாது. இங்குள்ள இந்தியன் பிசினஸ்மேன்ஸ் கொடுக்கறதா இருந்தாக்கா
ஏன்னா அது ஒரு சின்ன தொகை தான். ஏன்னா நம்ம அரசாங்கம், மாநில அரசாங்கத்துல அலோகேஷன் 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் அலோகேஷன் செய்யறோம். ஆனா நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்க போறது வந்துட்டு ஏறக்குறைய ஒரு 300-400 பேர் தான் வந்து அதுல பங்கேற்க முடியும். ஏன்னாக்கா அதோட ஃபண்ட் வந்து லிமிட்டட் ஃபண்ட். ஸோ அந்த வகையில மித்ரா மூலியமா கிடைத்த ஃபண்ட் வந்துட்டு சிறப்பான முறையில் வந்து நம்ம இந்திய வர்த்தகர்களுக்கு வந்துட்டு நீங்க வந்து கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த என்எஸ்ஐசி உறுப்பினர்கள் ஏறக்குறைய 480 பேர் உறுப்பினர்கள் இருக்கீங்க. இது வந்து இன்னும் அதிகமா உறுப்பினர்கள் வந்து சேரணும். ஏன்னா இந்த என்எஸ்ஐசி வந்துட்டு மாநில அரசாங்கத்துக்கும் சரி மத்திய அரசாங்கத்துக்கும் சரி ஒரு பாலம். என்னென்ன விஷயங்கள் அரசாங்கத்திட்ட இருக்கோ அது வந்து நம்ம என்எஸ்ஐசி மூலியமாக இங்குள்ள தமிழ் இந்திய வர்த்தகர்களுக்கு வந்து கொண்டு சேர்க்க ஒரு சிறப்பான வாய்ப்பு. அந்த வகையில என்எஸ்ஐசி வந்துட்டு எப்பொழுதும் மாநில அரசாங்கத்தோட ஆதரவு கண்டிப்பா இருக்கும். அது நான் இன்னைக்கு இங்க உறுதிப்படுத்துறேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.